ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு ஜூன் 2011 பார்ட் பி பார்க்கலாம். அக்கார்டிங் டு சிஎஃப்டி நிக்கல் 2+ கேன் ஹேவ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்னு கேட்குறாங்க. நிக்கல் 2+ நமக்கு என்னன்னு தெரியும், D8ன்னு தெரியும். D8 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆக்டாஹெட்ரலாக இருந்தாலும் டெட்ராஹெட்ரலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 2 அன்பேர்ட் இருக்கும். ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இங்கே சைனைட் இருக்குது, இங்கே வந்து குளோரின் இருக்குது. ஸோ ஒரு சைனைட் இருந்தால் டயமேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு, இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டு, ஸோ பேராமேக்னெட்டிக். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின் தான், டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், எம்எஸ்சின்னு அதுக்கப்புறம் என்சிஎஸ் இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகான் வந்து டிஸ்டிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா ஐயா தான் வந்து இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மாதிரி செட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ஷோஸ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டுன்னு கேட்குறாங்க. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் மோஸ்ட்லி எல்எம்சிடி தான் அதிகமாக இருக்கும். அந்த எல்எம்சிடிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலில் வந்து எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும்போது லிகான் வந்து மெட்டலுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இது இருக்கிறதுலே வந்து சீரிக் அமோனியம் நைட்ரேட் தான் வந்து 4+ ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது. NO3- வந்து ஒரு பைடனேட் லிகான், அது வந்து சீரியத்துக்கு வந்து கொடுக்கறதுனால இதில் தான் வந்து எல்எம்சிடி அதிகமாக இருக்கும். இதுதான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மற்றதுலலாம் 2+, 3+ன்னு வந்து சார்ஜ் இருக்கிறதுலே வந்து 4+ தான் ஹையாக இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து SF4 அப்புறம் இது எல்லாத்துலேயுமே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், SF4 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு சீசா ஸ்ட்ரக்சர், அதில் ஒரு லோன் பேர் தான் இருக்குது. BF4 வந்து லோன் பேரே கிடையாது, டெட்ராஹெட்ரல். அடுத்து Xenon F4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளானர் ஃபார்ம் பண்ணுது, இதில் 2 லோன் பேர் இருக்குது. அடுத்து ICL4லையும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்கொயர் பிளானர் தான், இதுலேயும் 2 லோன் பேர். ஸோ அப்போ 4ல் வந்து 2 ஸ்பீசிஸ் வந்து நம்மளுக்கு 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2. அதுக்கடுத்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பொலரோகிராஃபிக் மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. பொலரோகிராஃபிக் மெஷர்மெண்ட்டில் இருக்க ஆக்சிஜன் வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் வந்து அதுவும் வந்து ஒரு பொலரோகிராஃபிக் பீக்கை வந்து கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் எந்த மாதிரி ரிமூவ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 4 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வாட்டராக மாறலாம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணோம், அது கரெக்டு தான். அப்புறம் ஒர்க்கிங் எலக்ட்ரோடு தான் வந்து இது நம்ம வந்து டிராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவோம், ஒர்க்கிங் எலக்ட்ரோட. ஸோ அதுவும் கரெக்டு. அப்புறம் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் கரெக்டு. 4th ஒன் தான் தப்பு. ரெசிடுவல் கரண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, 0 ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டி தான் கரெக்டாக